சட்டசபையில் சீரியஸாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பின்னே அமர்ந்திருந்த உறுப்பினர் பிஸ்கட் தின்று கொண்டிருந்தது மக்களிடம் சிரிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலவரம் என்ன என்பதை மிக ஆக்கப்பூர்வமாக நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால்தான் அந்த சூழ்நிலை கருதான் நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சியில்தான் அன்றைக்கு நடுநிலை பள்ளியாக இருந்ததை உயர்நிலை பள்ளியாக நம்முடைய மாண்புமிகு இன்றைய நிதித்துறை அமைச்சர் அன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த தரம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் பதிலில் நான் சொன்னது மாதிரி தான் ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்டிடங்கள் தேவைப்படுகிறது இல்லை என்று சொல்லலை. இந்த ஆண்டே இந்த கல்வி ஆண்டே அதை நான் கண்டிப்பாக நம்முடைய நபார்டு வங்கியின் மூலமாக நீங்கள் கேட்பதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கற்றுத் தருகிறோம். போக்குவரத்தை பற்றி சொன்னீங்க, அதை கண்டிப்பாக நம்ம மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்கிறோம். கண்டிப்பாக பொதுவாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க, இந்த 33 மாதங்கள் என்பது முன்னேற்ற மாதங்களாக தான் கருதுவதாக சொல்லிவிட்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது ஏறத்தாழ நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு 7,500 கோடி ரூபாயை 5 ஆண்டுகளில் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 மாதத்தில் ஒரு 3061 வகுப்பறையை நம்ம திறந்துருக்கோம். நம்ம 21 ஆய்வகங்கள் நம்ம திறந்துட்டோம். நம்ம 700 மீட்டருக்கு இது வரைக்கும் நம்ம சுற்றுச்சுவர் நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு 2 ஆண்டுகள் முன்பாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை கணக்கீடு செய்யப்பட்டு எதெல்லாம் சிதலமடைந்திருக்கின்றது அதெல்லாம் இடித்திருக்கிறோம், யாரெல்லாம் மரத்தடியில் உட்காந்து படிச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம முடிச்சோம். நம்ம ஏற்கனவே நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் கூட அவருடைய பதில் உரையில் தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளிக்கு எத்தனை கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3061 வகுப்பறை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.